2000 கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு கோடை காலத்துக்கு ஒரு 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 நபர் வந்து கோடை வாசஸ்தலத்துக்கு போயிட்டு வரனா 2000 பத்துமா? போதுமா? ஏன்னா நீங்க ஏத்திருக்கிற போக்குவரத்து துறையில இருக்கிற பஸ் கட்ட உயர்வு, ரைட்டா? ஆம்னி பஸ்ல ரேட் எப்படி இருக்கு கோடை காலம் போறதுக்கு முன்னாடி? அந்த ரேட்டை பாருங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னாக்க அவங்க செலவழிக்கக்கூடிய பால் ஒரு பாக்கெட் வாங்குறச்ச ஒரு டீ வாங்கி சாப்பிட்றச்ச என்ன பண்ணிருக்கீங்க? விலை ஏத்திட்டீங்க. அப்புறம் அங்க போய் வந்து கோடை காலத்துல தங்குறாங்க, ஹோட்டல்ல ஒரு இடத்துல தங்குறாங்க, அங்க மின்சார உயர்வு அதிகமாக்கிட்டீங்க. அதனால ஹோட்டல் பில் அங்க ஜாஸ்தி வருது. அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வரி தொகையை ஜாஸ்தி ஆக்கிட்டீங்க. இப்படியாக மாநில வசூலிக்கிற வரித்தொகையை 40 மடங்கு, அதாவது 20 அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது 20 மடங்கா இருந்தது, இப்ப 40 மடங்கு ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ் ரேட்ஸ் பேரு, எஸ்ஓடிஆர்னு. இந்த மாதிரி இருக்குச்சு. இன்னைக்கு இது 1 லட்சத்திலிருந்து 80,000 இருந்தது. அப்புறம் 1 லட்சம் அதிமுகல, இப்ப 2 லட்சம் கோடிக்கான வரிகளை வாங்குது அதிமுக, திமுக அரசு. அப்ப